அனைவருக்கும் வணக்கம். எல்லா காலகட்டத்திலையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. நீங்க புராண நாடகங்கள்லாம் கிராமத்தில போடுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, ராம நாடகம், அ இன்னும் நெறைய எல்லாமே புராண நாடகங்கள் தான் பக்தி நாடகமா இருக்கும். அது இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, குறவன் குறத்தி அப்படின்னு ஒரு காமெடிய அதில புகுத்துவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டவன்லாம் எழுந்து உட்காந்துருப்பான். அவ்வளோ ஆபாசமான சொற்களை பயன்படுத்தி அந்த நாடகங்களை அதில் சேர்த்துருப்பாங்க. அதன் பிறகு சினிமாவில் நீங்கள் கேட்க வேண்டாம், அவ்வளோ ஆபாசமான பெண்களுக்கு எதிரான அந்த காமெடி என்ற பெயரில் நிறைய வந்திருப்பதை நாம் பார்க்குறோம். அதே போல் சிலருக்கு வாய்க்கொழுப்பு இருக்கும், அந்த வாய்க்கொழுப்பாக மாட்டிக்கொள்வாங்க. அப்படி தான் 2018 பெண் பத்திரிகையாளருக்கு எதிராக, அதாவது சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த எஸ்வி சேகரை வாய்க்கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நகைச்சுவை என்ற பேரில் கூட அவர் நிறைய வாய்க்கொழுப்பை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் அவருக்கு அது வழக்கு தொடர்ந்து அது சர்ச்சை தீர்ப்பு கொடுத்தாங்க, 1 மாதம் தண்டனைன்னு. அதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி விட்டது. அதே போல் இது ஒரு நல்ல தீர்ப்பாக நான் கருதுகிறேன். வாய்க்கொழுப்பாக பெண்களுக்கு எதிராக இந்த வன்கொடுமைகளை செய்கின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாட்டடியாக இருக்கும். அதே போல் அரசியலில் சில நாடகங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஹைகோர்ட்டுக்கு தெரியாமலாம் இருக்கும். அந்த வகையில் விளம்பரத்திற்காக அரசியல் செய்பவர்களை கண்டிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம். இதெல்லாம் பார்க்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில் சட்டங்கள் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்திருக்கிறது நம்முடைய உயர்நீதிமன்றம். நன்றி, வணக்கம்.